अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். ஸ்லோகங்கள் அனைத்திலும் பாதுகையினுடைய பெருமை பல்வேறு வகைகளிலே எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 6வது பத்ததியான அதிகார பரிகிரக பத்ததி, அதாவது பரதாழ்வானாலே பெறப்பட்ட பாதுகை இப்பொழுது ராஜ்யத்திலே பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு எழுந்துள்ளிருக்கிறாள் அல்லவா, அந்த நிலையிலே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் விவரித்து தெரிவிப்பதாகத்தான் இந்த பத்ததி அமைந்திருக்கிறது. இந்த பத்ததியிலே பாதுகை சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிற காலத்திலே எப்படியெல்லாம் இருந்தது என்று அந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். பாதுகா சாஸ்திரத்துடைய 161வது ஸ்லோகம் முதலிலே நாம் அதை அனுபவிக்கிறோம் இன்றைய தினம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? தசரதருக்கு பிறகு ராமபிரான் அந்த சிம்மாசனத்திலே எழுந்துள்ள வேணும். ஆனால் இப்பொழுது ராமனுக்கும் தசரதனுக்கும் நடுவிலே போய் அந்த பாதுகை எழுந்துள்ளி விட்டது. ஏற்கனவே இதை வேறொரு விதமாக வேறொரு ஸ்லோகத்திலே தெரிவித்திருந்தார். இப்பொழுது மறுபடியும் அதை என்ன தெரிவிக்கிறார் என்னால், இப்படி அந்த மனுவம்சத்து ராஜாக்களுக்கு மத்தியிலே நீ ராஜ்யத்தை ஆண்டாய் என்கிறது ரொம்ப பொருத்தமாய் இருந்ததுன்னு சொல்ற. அதாவது நீயும் மனுவம்சத்திலே அந்த ரகுவம்சத்திலே நீயும் ஒருத்தியாக ஆகிவிட்டாய். வரிசையாக பல பேர் அஜன், திலீபன், ரகு என்று பல பேர் இதில் ராஜாக்கள் இருந்தார்கள் அல்லவா. தசரதனுக்கு அடுத்தபடியாக பாதுகை, பாதுகைக்கு அடுத்து ராமபிரான் என்று வரபொழுது அது மிக பொருத்தமாயிருந்தது என்று அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பிராப்யாதிகாரம் உச்சிதம் புவனஸ்ய குப்தை பத்ராசனம் பரதவந்திதமாஸ்ரயந்த்யா மத்தியே அவதீர்ணமிவ மாதவபாதரக்ஷே மாதஸ்த்வயாபி மனுவம்சமஹீபதீனாம். பிராப்யாதிகாரம் உச்சிதம் என்கிறார். அதாவது இந்த மாதவ பாதரக்ஷே என்று மாதவனான எம்பெருமான் அவனுடைய பாதரக்ஷே என்கிறார். பாதரக்ஷே என்னால் என்ன? அவனுடைய திருவடியை ரட்சிக்கின்றவளே என்று அப்படி சொல்லுவதாக நாம் கொள்ளலாம். அதில் மாதா துவயாபி மனுவம்ச மகீபதீனாம், ஏ தாயே துவயாபி உன்னாலும் கூட மனுவம்சத்தில் போய் சேர்ந்தாய் நீ. அதாவது மனுவிலேருந்து ஆரம்பித்து மனு, மாந்தாத்தா என்று வரிசையாக அந்த ராஜாக்கள் சொல்லுவதுண்டல்லவா, அந்த ராஜாக்கள் வரிசையிலே நீயும் ஒருத்தியாக ஆகிவிட்டாயே. அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அது உச்சிதம், ரொம்ப பொருத்தமாக இருந்தது. பிராப்யா அதிகாரம் புவனஸ்ய குப்தியை, இந்த புவனம் இந்த சாம்ராஜ்யத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அதிகாரத்தை அடைந்து நீ எங்கே போய் சேர்ந்தாய்? பத்ராசனம் பரதவந்திதம் பத்ராசனம் ஆசிரயந்தியா,
பரதனாலே வணங்கப்பட்ட அந்த சிம்மாசனம், உண்மையிலே பரதனுக்கு அந்த சிம்மாசனத்தை தாயார் வரமாக கேட்டாள் கைகேயி. ஆனால் பரதன் என்ன சொல்லிவிட்டான்? அரசமர்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மற்ற அரசுதானே என்று இந்த சிம்மாசனத்திலே நான் அமரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த சிம்மாசனத்தை வணங்கினானாம். இது ராமபிரானுடைய சிம்மாசனம் என்று. அதனால பரதவந்திதம் பத்ராசனம், பரதனாலே வணங்கப்பட்ட அந்த பத்ராசனம், அந்த சிம்மாசனத்தை ஆசிரயந்தியா அடைந்திருக்கிறாய் அல்லவா நீ என்று சொன்னான். அப்படிப்பட்ட நீ என்ன ஆயிற்று? மத்தியே அவதீர்ணமிவா, இந்த மனுவம்ச மகிபதியினாம் மத்தியே அவதீர்ணமிவா, அந்த மனுவம்சர்களுக்குள்ளே நடுவிலே நீயும் ஒருத்தி பிறந்தாய் என்று நினைக்கும்படியாக ஒன்றோ அந்த நிலை இருக்கிறதுன்னு சொல்ற. அதாவது லோகங்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக இந்த சிம்மாசனத்திலே பாதுகை எழுந்தருளி இருக்கிறது. உண்மையிலே தசரதற்கு பிறகு அந்த சிம்மாசனத்திலே எழுந்தருளிய வேண்டியவன் ராமபிரானாய் இருக்க, நடுவிலே இது வேறு ஒரு காரணத்தாலே ராமபிரானுக்கு பதிலாக பாதுகாதேவியான நீ போய் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தாய். அது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா அது உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது, மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. ஏன்னா பொருத்தமாக ராஜ்ய ரக்ஷணத்தை இந்த பாதுகை பண்ணினதல்லவா, அதனால புதுசா ஒரு ஸ்தானத்தை நீ அடைந்தாலும் அது உனக்கு பொருத்தமாகவே இருந்தது என்று. அதாவது ஒருவன் மற்றொருவனுடைய வேஷத்தை போட்டான் என்றால் அது பொருத்தமாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில பேருக்குத்தான் அது பொருந்தும். ஒருவனைப் போல இன்னொருத்தன் மாறுகிறான் என்றால் அது எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் ராமபிரானுடைய காரியத்தை, ரகுவம்ச அந்த மனுவம்சத்தில் பிறந்த ராஜாக்களுடைய காரியத்தை இப்போ பாதுகை செய்தது என்று சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு பொருத்தமாக இருந்தது. இவ்வளவு பொருத்தம் வேற எங்க பார்க்க முடியும் என்று இப்படியாக அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை, அதாவது பாதுகை சிம்மாசனத்தில் வீற்றிருந்தாலும் அது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற வேஷம் இதென்ன இதனுடைய தகுதிக்கு மீறிய ஒரு வேஷம் போலே தோன்றியதான இல்லை, ரொம்ப பொருத்தமாக இருந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 162வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த பாதுகையை எல்லா அரசர்களும் வந்து வணங்குகிறார்கள். ராமபிரான் சிம்மாசனத்தில் எழுந்தருளியிருந்தால் அவனை வந்து எல்லாரும் வணங்குவார்கள். இப்பொழுது இந்த பாதுகையை வணங்குகிறார்களாம் எல்லாரும். அவ வணங்குகிற பொழுது அவ அப்படி கீழே விழுந்து வணங்கிட்டு தலையை அசைக்கிறார்கள். தலையை அசைக்கிற பொழுது அவ கிரீட்டத்தில் இருக்கிற ரத்தனங்கள் எல்லாம் இந்த பாதுகைக்கு ஆரத்தி எடுத்தா போலே இருந்தது என்று ஒரு அழகான உத்ரேட்சை, ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ராஜாசனே ரகுகுலோத்வக பாதரக்ஷே நீராஜனம் சமபவத் சமயோசிதந்தே ஸ்லாகாவசேன பகுஷः பரிகூர்ணிதாபிஹி சாமந்த மௌளிமணி மங்கள தீபிகாபிஹி. அதாவது ரகுகுலோத்வக பாதரக்ஷேன்ற, ரகுகுலோத்வக பாதரக்ஷை என்னால்னா ஸ்ரீ ராமபிரானுடைய பாதரக்ஷை. பாதரக்ஷை திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகை. அதுக்கு என்ன ஒரு பெரிய பெருமை ஏற்பட்டது என்னால், ராஜாசனே, ராஜாசனம் என்னால் அந்த சிம்மாசனம், அதில் இந்த பாதுகை எழுந்தொழி இருக்கிறது. அது சிம்மாசனத்தில் ராமன் எழுந்தொழி இருந்தால் என்ன பண்ணுவா? அவனுக்கு திருஷ்டி கழிப்பதற்காக எல்லாரும் கொண்டு வந்து நீராஜனம் சமர்ப்பிக்கிறார்கள். நீராஜனம் என்னால் என்ன? ஒரு கற்பூர ஆரத்தி என்று சொல்லுகிறார்களே, அது போல கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறதுக்குத்தான் நீராஜனம்னு பேர். அந்த நீராஜனம் பண்ணுவா. எந்த சமயத்தில் பண்ணணுமோ அந்த சமயத்தில் பண்ணுவார்கள். அது என்னாச்சு? சமயோசிதம் நீராஜனம் சமபவத்து, சரியான சமயத்திலே நீராஜனம் எடுக்கப்பட்டது. எதற்கு? இந்த பாதுகைக்கு ராஜாசனேன்னு சொன்னார். எப்போ சுவாமி, எப்போ எடுக்கப்பட்டது அது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்றார். ஸ்லாகாவசேன பகுஷா பரிகூர்ணிதாபிஹி சாமந்த மௌளி மணி மங்கள தீபிகாபிஹி. சாமந்தர்கள் என்னால் ஆறு?
சுற்றிலும் இருக்கக்கூடிய அரசர்கள், அந்த அரசர்களுடைய மௌடி என்னால் அவர்களுடைய கிரீட்டம், அந்த கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய மணி என்னால் மாணிக்கங்கள், அதுவும் எப்படிப்பட்ட அந்த ராஜாக்கள்னு கேட்டால் ஸ்லாகாவசேனா, ரொம்ப கொண்டாடுவதற்கு உரியதாய் இருக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் பக்கத்து ராஜாக்கள். என்ன பண்ணினான்னா பகுஷா பரிகூர்ணிதாபிகி, பல தடவை, பகுஷா என்னால் ஒரு தடவை இல்லை பல தடவை அது என்ன ஆச்சுன்னா ஆர்த்தி எடுக்கிறா போல அது அப்படி ஆயிடுதான். என்ன ஆச்சுன்னா மணிமங்கள தீபிகா அபிகி நீராஜனம் சமபவத்து, அந்த அரசர்கள் அப்படி கீழே விழுந்து வணங்கிட்டு தங்களுடைய தலைகளை எல்லாம் அசைக்கிறார்கள் அல்லவா, அப்படி அசைக்கிற பொழுது அவர்களுடைய கிரீட்டத்தில் இருக்கிற ரத்தனங்கள் அவைகள் அதனுடைய ஒளிகள் அதுவும் அப்படி சுற்றி வருது. அப்படி சுற்றி வரதை பார்த்தா அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா இந்த பாதுகைக்கு ஆர்த்தி எடுக்கிறா போல இருந்தது என்று. அதாவது ராஜாக்களுடைய கிரீட்டத்தில் இருக்கிற ரத்தன கற்களினுடைய ஒளியாலே இந்த சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற பாதுகைக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். அதனால என்ன தெரிகிறது, என்னால் வீற்றிருக்கிறது பாதுகையிலே, சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிறது பாதுகையா இருந்தாலும் அத்தனை ராஜாக்களும் வந்து அங்கே சேவித்து தங்களுடைய தலையை அசைக்கிறார்கள் என்று அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஏன்னா நீ சிம்மாசனத்திலே இருந்து ராஜ்யத்தை எல்லாம் ஆளுகின்ற அழகு இருக்கிறதே, அதை பார்ப்பதற்காகவே ராஜாக்கள் வருகிறார்கள். இங்கே வந்து என்ன பண்ணுகிறார்கள், உன்னை கொண்டாடி என்ன அழகா இருக்கு என்ன அழகா இருக்கு என்று இப்படி தலையை ஆட்டுகிற பொழுது அந்த ரத்ன கற்களிலிருந்து ஒளி அப்படி சுழல்கிறது அல்லவா, அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா இந்த சிம்மாசனத்திற்கு இதில் இருக்கிற பாதுகைக்கு ஆரத்தி எடுத்தாற் போலே இருக்கிறது என்று இப்படியாக அந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே கொண்டாடுகிறார். இதெல்லாம் பாதுகைக்கு சொன்ன பெருமை அல்ல, பாதுகை ஸ்தானத்தில் இருக்கிற ஆழ்வாருக்கு சொன்ன பெருமை என்று நாம் கொண்டு பார்த்தோமானால் எம்பெருமானை வணங்குகின்ற அடியவர்கள் எம்பெருமானோடு நிறுத்தாமல் எம்பெருமானுடைய அடியவரான ஆழ்வாரையும் வந்து வணங்குகிறார்கள். எப்படி ராமனோடு நிறுத்தாமல் அந்த பாதுகையும் வணங்குகிறார்களோ அதாவது சுற்றுப்பட்ட ராஜாக்கள், அதுபோல எம்பெருமானுடைய அடியவர்கள் ஆழ்வாரையும் வணங்குகிறார்கள். அப்படி வணங்குகிற பொழுது அவர்கள் தங்கள் கண்களாலே அந்த ஆழ்வாரை அனுபவிக்கிறது, அப்படியே கண்களாலே அவருக்கு ஆரத்தி எடுக்கிறா போலே அது அமைந்திருந்தது என்று நாம் கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இன்னும் விசேஷார்த்தங்கள் நிறைய உண்டு, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।